அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று திருமண நாள் கொண்டாடுவோருக்கும், பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். ஆ இன்னைக்கு மாலை 6 மணிக்கு மேல லைவ்ல வரதுக்கு விருப்பமா இருக்கு. ஏன்னா, யா 28ஆம் தேதி செவ்வாய் பெயர்ச்சி இருக்கு. அது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். காரணம், ராகு, கேது பிடியிலிருந்து வெளியில முதல் கிரகம் வெளியில வருது. என்னதான் சந்திரன் இருந்தாலும் கடந்த 3 மாதங்களாக பல பிரச்சனைகள எல்லாருமே பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். ஆ அது உலகமா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், அந்த அளவுக்கு திருப்தியான நாளா இந்த காலங்கள் இல்லாம தான் இருந்தது. உங்க ராசிய கமெண்ட் பண்ணுங்க. லைவ்ன்னு வரணும் விருப்பப்படுறவங்க லைவ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஷேரிங் நெறைய பேருக்கு அது யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஆ நாள பொறுத்த அளவுக்கு நல்லாவே தான் இருக்கு. நாள்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவைப்படுது. முடிஞ்ச அளவுக்கு லைவ் ஆ வரதுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிளிக் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இப்ப தேதி பார்த்தீங்கன்னா, 27/7/2025 விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா, வளர்பிறை திதிய திதி இரவு 10:43 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு சதுர்த்தி திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, மக நட்சத்திரம் மாலை 4:27 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு பூர நட்சத்திரம் இருக்கு. யோகம் பார்த்தீங்கன்னா, 4:27 வரைக்கும் மரண யோகம் இருக்கு. அதுக்கு பிறகு சித்த யோகமா இருக்கு. இன்னைக்கு வாஸ்து செய்யறதுக்கு ஏற்ற நாளா இருக்கும். காலையில 6:48லிருந்து 8:18 மணிக்குள்ள வாஸ்து செய்யறதுக்கு உகந்த நாளா இருக்கு. சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா, காலையில 5:53க்கும் சூரியன் மறைவு மாலை 6:37க்கும் இருக்கு. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில 8:15 முதல் 9 மணி வரை இருக்கு. மாலை 3:15 முதல் 4:15 வரை இருக்கு. கௌரி நல்ல நேரம் காலையில 10:45 முதல் 11:45 வரை இருக்கு. பகல் 1:30 முதல் 2:30 வரை இருக்கு. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆ ப மாலை 5:02லிருந்து 6:37 வரைக்கும் இருக்கு. இது பைரவருக்கு விளக்கு போடுறதுக்கு ஏற்ற நேரமா இருக்கும். யமகண்டம் பகல் 12:15லிருந்து 1:51 வரைக்கும் இருக்கு. குளிகை பார்த்தீங்கன்னா, மாலை 3:26லிருந்து 5:02 வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு மக நட்சத்திரத்தில நல்ல ஒரு திருமணம் சம்பந்தமான விஷயங்கள செய்யலாம். அதே மாதிரி ஆயுதம் பயில, இடம் தொடர்பான வழிபாடு செய்யறதுக்கெல்லாம் உகந்த நட்சத்திரம். திருதியை திதியும் பார்த்தீங்கன்னா, அழகு சம்மந்தப்பட்டது, வீடு கட்டுறது அந்த மாரி விஷயங்களுக்கு உகந்ததா இருக்கும். இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசிக்கு அனுகூலம், ரிஷப ராசிக்கு ஆதாயம், மிதுன ராசிக்கு சாந்தம், கடக ராசிக்கு விருப்பம், சிம்ம ராசிக்கு ஆதரவு, கன்னி ராசிக்கு பாசம், துலாம் ராசிக்கு இழப்பு, விருச்சிக ராசிக்கு எதிர்ப்பு, தனுசு ராசிக்கு முயற்சி, மகர ராசிக்கு இரக்கம், கும்ப ராசிக்கு மேன்மை, மீன ராசிக்கு பாராட்டு. இது ஒற்றை வார்த்தை ராசி பலன். எல்லா கிரகத்துக்கும் சேர்த்து சொல்லப்பட்ட விதம். கண்டிப்பா லைவ்ல வரத்துக்கு மறக்காதீங்க. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளும், சிக்கலும் இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. குடும்பத்தில கொஞ்சம் கவனமும், பொறுமையும் தேவைப்படுது. ஆ இப்ப பார்த்தீங்கன்னா, நேற்று இரவு சுக்கிரன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியா இருக்காரு. ஸோ 2ஆம் இடத்துல சுக்கிரன் இல்ல, 3ஆம் இடத்துல சுக்கிரனும், குருவும் இருக்காங்க. 4ஆம் இடத்துல சூரியனும், புதனும், 5ஆம் இடத்துல செவ்வாய், கேது, சந்திரன் இருக்காங்க. உங்க அ 11ஆம் இடத்துல ராகுவும், 12ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்காங்க. இது நாள் முழுக்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கும். நெறைய சவால்களையும், தடங்களையும் சந்திக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு விஷயத்துக்கும் கோவப்படாதீங்க. அமைதியா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படாம, பொறுமையா, பக்குவமா கையாள வேண்டியது அவசியம். நாள் முழுக்க உங்களுக்கு அமைதியும், கட்டுப்பாடும் தேவை. முடிஞ்ச அளவுக்கு யோகா செய்யுங்க. கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மனச அமைதியா வச்சுக்கிறதுக்கு பாட்டு கேட்கறது நல்லது. ஏன்னா, குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத, எதிர்பாராத பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இருக்கு. உறவினர்கள் வருகையால செலவுகள் இருக்கு. பிரச்சனைகளும் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். கூட பிறந்தவங்கள அனுசரிச்சு போறதும், வீட்ல இருக்கிறவங்கள அனுசரிச்சு போறதும் நல்லது. பசங்களால வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கவனமா நாள கொண்டு போறது நல்லது. சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் இருக்கும். தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கு. நாள் முழுக்க பொறுமையும், நிதானமும் தேவை. தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகள, தொழில நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். கூட அதாவது கீழ வேலை செய்றவங்க, கூட வேலை செய்றவங்க, அவங்க உங்களுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி இல்ல. அதனால அவங்களால சில பிரச்சனைகளையும், சவால்களையும் சந்திக்கிற மாதிரி இருக்கு. சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கேத்த மாதிரி சமாளிக்கிறதுக்கு பக்குவமா சமாளிக்கிறது நல்லது. வேலை செய்றவங்க கிட்ட வீண் கோவத்தையும், எரிச்சலையும் காட்டாதீங்க. அது பெரிய பிரச்சனை ஆகறதுக்கு வாய்ப்பா அமையும். கவனமா நாள அமைதியா கொண்டு போறது நல்லது.
கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, குழப்பமான உணர்வுகள் உங்களுக்கு அதிகமா இருக்கு. அத தொணக்கிட்ட காட்டி 2 பேருக்குள்ளயும் விரும்பத்தகாத தருணங்கள ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. அதாவது தேவையில்லாத வாக்குவாதம், விவாதம் ஆகுற மாதிரி இருக்கும். வாக்குவாதம் பழைய பிரச்சனைகள கிளறி, தேவையில்லாத சண்டைகள ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் அப்படியே ஒதுக்கிடுங்க. லேசா எடுத்துட்டு போயிடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸா எடுக்காம, நாள கேஷுவலா ஒதுங்கி போயிடுறது நல்லதா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, பணம் அ கொஞ்சம் செலவுகள எதிர்பாராத செலவுகள், அதாவது சொல்லணும்னா, பசங்களோட ஆரோக்கியத்துக்காக செலவு செய்ற மாதிரி இருக்கு. உங்களோட தேவைகள பூர்த்தி செய்யறதுக்கு கடன் வாங்குற மாதிரி இருக்கும். பணப்பற்றாக்குறை இல்லாம பார்த்துக்கங்க. கவனமா பணத்த செலவு செய்ய வேண்டியது அவசியம். இருக்குதுன்னு ஏகப்பட்டத செலவு பண்ணிட்டீங்கன்னா, கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட நல்ல பதட்டம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. கால் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கவனமா ஆரோக்கியத்துல இருக்க வேண்டியது அவசியம். ஓய்வெடுங்க. மனச அமைதியா வச்சுக்க தியானம் செய்யுங்க. நல்லா இருக்கும் நாள். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. உங்களுக்கு கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா, ஆ உங்க இவ்வளோ நாள் சுக்கிரன் உங்க ராசியில இருந்தனால, ஏதோ ஒரு போய்க்கிட்டு இருந்தீங்க. இப்போ தேவையில்லாத வீண் செலவுகளும், வீண் விரயங்களையும் சந்திக்கிற மாதிரி இருக்கு. ரொம்பவே கவனம். குறிப்பா சொல்லணும்னா, பண விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரனும், குருவும் இருக்காங்க. 3ஆம் இடத்துல சூரியன், புதனும் இருக்காங்க. 4ஆம் இடத்துல சந்திரன், செவ்வாய், கேது, 10ஆம் இடத்துல ராகுவும், 11ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறனால, ஒரு சில வளர்ச்சிகள் இருக்கும். இருந்தாலும் உங்ககிட்ட பொறுமையும், உறுதியும் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. தேவையில்லாத குடும்பத்துக்குள்ள வாக்குவாதங்கள்லாம் செய்யாதீங்க. கூட பொறந்தவங்களோட எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும், அத அப்படியே அமைதியா விட்டுக் குடுத்து போறது நல்லது. பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு நாள கொண்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லாம போகும். சுபகாரிய முயற்சிகள்ல சின்ன சின்ன முன்னேற்றங்கள் தெரியத்தான் செய்யும். எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. பண விஷயத்துல கவனமா இருக்க வேண்டியது இருக்கும். பண விரயம், பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அ வேலைகள்லயும் சரி, கவனமா இருக்க வேண்டியது, தொழில்ல கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நாள் உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமா இல்ல. இருந்தாலும் உங்களோட புத்திசாலித்தனமா நீங்க செயல்பட்டீங்கன்னா, நாள உங்களுக்கு சாதகமாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் செய்றதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்யுங்க. ஆ முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு புது முயற்சியும் எடுக்காம, முக்கியமான முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு நேரம் இல்ல, வேலைகள தொழில்ல உங்களால அந்த அளவுக்கு ஈடுபாடு கொண்ட முடியல. தாமதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு. தவறுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்கு. கவனமா உங்களோட வேலைகள செய்ய வேண்டியது அவசியம். நீங்க வேலை இல்ல, வெளியில இருந்தாலும் செய்யக்கூடிய காரியங்கள்ல நிதானமா அ யோசிச்சு செய்றது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க. மேம்போக்கா இல்லாம இருந்தீங்கன்னா, நாள் கொஞ்சம் சாதகமா போக வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஆ தொணக்கிட்ட அன்ப வெளிப்படுத்தாம, கோவத்தையும், எரிச்சலையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளா இருக்கு. கையில கொஞ்சம் பண பிரச்சனை, அது உங்களோட மனக்குழப்பத்த ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. அது தொணக்கிட்ட காமிச்சு, தேவையில்லாத பிரச்சனைகளையும், சூழ்நிலைகளையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவான எண்ணங்கள், தொணைய பத்தி யோசிக்காம, பாசிட்டிவா நாள கொண்டு போறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா, பிரச்சனைகள் இருக்காது. கவனமா நாள கொண்டு போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்ல. பணம் விரயத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஆ தேவைக்கேற்ற பணம் செலவுகள் செய்றதுக்கே பணம் இல்லாம கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. தேவையில்லாத செலவுகள் முந்திக்கிற மாதிரி இருக்கும். கவனமா பணத்த கையாள வேண்டியது அவசியம். பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மன உளைச்சலும், மன அழுத்தமும் ஆரோக்கியத்த தொட இல்லன்னா கால் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஓய்வு எடுக்கிறது நல்லது. மனச அமைதியா வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நிம்மதியா நாள பொறுமையா கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் கோவப்படாம, அவசரப்படாம நாள கொண்டு போனீங்கன்னா போதும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. உங்களுக்கு உற்சாகமும், சுறுசுறுப்பும், மகிழ்ச்சியும் நல்லாவே இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. செய்ற எல்லா காரியங்களும் நல்ல ஒரு அனுகூலமான பலனை ஏற்படுத்தி குடுக்கும். உங்ககிட்ட நல்ல ஒரு புத்திசாலித்தனமும், உறுதியும், நம்பிக்கையும் நிறையவே இருக்கு. நாள் முழுக்க நீங்களே உங்கள உற்சாகமா வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மகிழ்ச்சி நிறைஞ்ச நாளா இருக்கு. பாதிப்புகள் இல்லாத நாளா இருக்கு. நாள சரியா பிளான் பண்ண வேண்டியது உங்களுக்கு அவசியமா இருக்கு. உங்க ராசியிலே சுக்கிரனும் குருவும் இருக்காங்க. எதிர்பாராத பணவரவு இருக்கு. அது நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். 2ஆம் இடத்துல சூரியனும், புதனும், 3ஆம் இடத்துல சந்திரன், செவ்வாய், கேது,
9ஆம் இடத்துல ராகுவும், 10ஆம் இடத்துல சனி பகவானும் நல்ல ஒரு அனுகூலமான பலன்களையும், சாதகமான விஷயங்களையும் நடக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. உங்களோட நீண்ட நாள் விருப்பங்கள் இன்னைக்கு நல்லாவே நிறைவேறக்கூடிய ஒரு நாளா இருக்கும். மனசுல நல்ல ஒரு அமைதியான நிலையும், நல்ல நிறைவான நாளாவும் இன்னைக்கு இருக்கு. நாள் முழுக்க மனசும், புத்தியும் தெளிவா இருக்கிறனால, எந்த ஒரு முக்கியமான முடிவுகள எடுக்கிறதா இருந்தாலும் இன்னைக்கு எடுக்கிறது நல்லது. குடும்பத்தில கூட பொறந்தவங்களோட ஆதரவு நல்லா இருக்கு. உறவினர் வருகையால சந்தோஷங்கள், மகிழ்ச்சி ஏற்படுற மாதிரி இருக்கும். விருந்து விசேஷங்கள்ல கலந்துக்கிற மாதிரி இருக்கு. நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விதமா நாள் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. ஆ குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணவும், வியாபாரத்தில நல்ல லாபம் பெறவும், எதிர்பாராத பணம் வரவு இருக்கிறதுக்கும் இன்னைக்கு வாய்ப்புகள் அதிகம். வேலை தொழில பொறுத்தளவுக்கு எல்லாமே சுமூகமா நடக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், பாராட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்கு. வியாபாரத்தில நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கும். உங்களோட வ வளர்ச்சிக்கு இந்த நாள் உதவியா தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. நாள சாதகமா கொண்டு போலாம். புதுசா ஏதாவது முயற்சி செய்றதா இருந்தா இன்னைக்கு செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட நல்லுறவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு புரிதலும், அந்யோன்யமும் அதிகமாகும். அதிக நேரம் தொணக்கூட ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால பல விஷயங்கள பேசி தீர்க்கவும், எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகள எடுக்கிறதுக்கும் நாள பயன்படுத்திக்கிறது நல்லது. இனிமையான தருணங்கள அனுபவிக்க தயாரா இருங்க. தொணைய மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கும், அவங்க உங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கும் நெறைய வாய்ப்புகள் இருக்கு. நாள மகிழ்ச்சியாவே கொண்டு போக முடியும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நிதி நிலைமை திருப்திகரமா இருக்கு. எதிர்பாராத தனவரவு உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. பிரச்சனை எதுவும் இல்ல. நாள சுமூகமா கொண்டு போறதுக்கும், கையில உள்ள பணத்த சேமிக்கிறதுக்கும் அதிக அளவுல வாய்ப்புகள் இருக்கு. அத அப்படியே சேமிங்க. அது எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு. பிரச்சனை இல்லாத நாள். ஆ பயனுள்ள செலவுகள், சந்தோஷத்துக்கான செலவுகள் நாள் நிறைவா பண விஷயத்துல இருக்கும். பண விஷயத்துல முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல், உறுதி, தன்னம்பிக்கை காரணமா ஆரோக்கியத்தில எந்த ஒரு குறைபாடும் இல்ல. சிறப்பான ஆரோக்கியம் இருக்கு. நாள் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. பிரச்சனையே இல்ல. மகிழ்ச்சியாவே நாள கொண்டாட வாய்ப்புகள் அதிகம். வாழ்த்துக்கள். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடக ராசி. உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாவும் இருக்கும். கொஞ்சம் பாதகமாவும் இருக்கிற மாரி தான் இருக்கு. கவனமா, பொறுமையா நாள கொண்டு போங்க. ஆ எந்த ஒரு பதட்டமான முடிவும் எடுக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் அவசரப்படாம நாள கொண்டு போறது நல்லது. நாள பொறுத்தளவுக்கு உங்களோட ராசியில சூரியனும், புதனும் இருக்காங்க. ஆ 2ஆம் இடத்துல சந்திரன், செவ்வாய், கேது இருக்காங்க. ஆ 8ஆம் இடத்துல ராகுவும், 9ஆம் இடத்துல சனி பகவானும், 12ஆம் இடத்துல சுக்கிரனும், சூரியனும், குருவும் இருக்காங்க. இது நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பண விரயங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. சூழ்நிலைகள் அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமா இல்ல. பொறுமை இழக்கிற மாதிரி இருக்கும். மனசுல ஏகப்பட்ட பதட்டங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த விஷயத்தையும் லேசா எடுத்துட்டு போங்க. முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. எந்த ஒரு புதிய முயற்சியும் செய்யாம இருக்கிறது நல்லதா இருக்கும். நாள உங்களுக்கு நல்லபடியா கொண்டு போணும்னா, மனசுக்கு மந்திரங்கள் சொல்லுங்க மனசுக்குள்ள. நல்ல ஒரு கோயிலுக்கு போங்க, பிரார்த்தனை செய்யுங்க, தியானம் செஞ்சாலும் நல்லதா தான் இருக்கும். காரணங்கள், கிரகநிலைகள் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமா இல்ல. உறவினர்கள் வருகையால வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. கூட பொறந்தவங்களோடையும் சரி, அ பெற்றோரோடையும் சரி, ஏதோ ஒரு மனசுக்குள்ள சலனம் இருக்கிற மாதிரி இருக்கு. பசங்களால வீண் பிரச்சனைகள சந்திக்கலாம். தொணக்கூடியும் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்ல. மனசுக்கு நிறைவா இருக்கணும்னா, நண்பர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. வெளியில போயிட்டு வாங்க. மனச அமைதியா வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள தொழில்ல செய்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். நேரம் அதிகமா செலவாகுற மாதிரி இருக்கு. கீழ வேலை செய்றவங்க பிரச்சனை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. கவனமா உங்களோட வேலைகள நீங்களே பார்த்து முன்னாடி நின்னு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க, கோவப்படாதீங்க. சூழ்நிலைகள பொறுமையா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. பதட்டத்தினால பிரச்சனைகள் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்க மனசுல இருக்க பதட்ட நிலைய தொணக்கிட்ட காட்டுவீங்க. அது தேவையில்லாத விவாதத்துல ஈடுபடக்கூடிய ஒரு நாளா இருக்கும். உங்களோட உணர்வுகள அமைதியா தொணக்கிட்ட வெளிப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆ முடிஞ்ச அளவுக்கு ஆ கோவப்படாம அமைதியா நட்பான அணுகுமுறை, பொறுமையான அணுகுமுறை தேவைப்படுது. லேசா எடுத்துக்கங்க சூழ்நிலைகள. எந்த வார்த்தைகளையும் சீரியஸா எடுக்காம நாள கொண்டு போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு
பணப்புழக்கம் சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. இழப்புகள தவிர்க்க வேண்டியது அவசியமா இருக்கும். பணத்த பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலைகள்ல இருக்கீங்க. பணத்த கவனமா கையாள்றது அவசியம். வீண் செலவுகளையும், வீண் விரயங்களையும் தவிர்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. பண விஷயத்துல எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பதட்டம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. தலைவலி ஏற்படலாம், உடல் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்த கவனமா பார்த்துக்க வேண்டியது அவசியம். மெத்தனமா இருக்காதீங்க. ஓய்வெடுங்க. மனச அமைதியா வச்சுட்டு நாள கொண்டு போங்க. இல்லன்னா பெரிய பிரச்சனைகள் இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. உங்களுக்கு ஆ தெளிவு இருக்கு. ஓரளவுக்கு பரவால்ல. நேத்த விட கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு நாள் கொஞ்சம் தெளிவா தான் இருக்கு. எந்த ஒரு பதட்டமும் இல்ல. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையா சூழ்நிலைக்கு ஏற்ப புத்திசாலித்தனமா கையாண்டீங்கன்னா, பெரிய அளவுகள்ல பாதிப்புகள் இருக்காது. உங்க ராசியில சந்திரன், செவ்வாய், கேது இருக்காங்க. 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல சனி பகவான், 11ஆம் இடத்துல சுக்கிரனும், குருவும், 12ஆம் இடத்துல சூரியனும், புதனும் இருக்காங்க. இது சரியான சேர்க்கை இல்லனாலும், உங்கள நீங்களே மகிழ்ச்சியா வச்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. மனச அமைதியா வச்சுக்க ஆன்மீகத்துல ஈடுபட்டீங்கன்னா, நல்ல ஒரு பலன் தரா மாதிரி இருக்கும். உங்களோட நீங்க எதிர்கொள்ற சவால்கள உங்ககிட்ட தன்னம்பிக்கையும், உறுதியும் இருந்தா, நல்ல ஒரு எதிர்கொண்டு சாதிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. நாள அமைதியா, புத்திசாலித்தனமா கையாள வேண்டியது அவசியம். உறவினர்கள் வருகையால கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும், மனநிறைவு தரா மாதிரி இருக்கும். கூட பொறந்தவங்களோட ஆதரவும், பெற்றோரோட ஆதரவும் இருக்கிறது உங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். வெளியில கொஞ்சம் சூழ்நிலைகள் சரியில்ல. அதெல்லாம் வீட்ல இல்லாம, வீட்ல காட்டாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். வேலையிலயும் சரி, தொழில்லயும் சரி, நிதானமா, பொறுமையா செஞ்சீங்கன்னா, பிரச்சனைகள் இல்லாம நாள போக வாய்ப்பு இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா இருக்கிற மாரி தான் இருக்கும். தொழில்லயும் சரி, கூடுதல் பொறுப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. வேலையாட்கள் வராத மனநிலை, சூழ்நிலைகள் இருக்கிறனால, சில வேலைகள நீங்களே செய்ற மாதிரி இருக்கும். ஆ அ யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். உங்களோட வேலைகள நீங்க பத்திரமா, கவனமா, தவறுகள் இல்லாம செஞ்சீங்கன்னா, பிரச்சனைகள் இல்லாம போக வாய்ப்புண்டு. நாள சாதகமா கொண்டு போறதுக்கு கொஞ்சம் காலையிலேயே திட்டமிடுங்க. போயிட்டு ஆள் இல்லன்னு பதட்டப்படாம நாள கொண்டு போறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கிட்டு அமைதியா போறது நல்லது. பழைய குடும்ப பிரச்சனைலாம் எதுவுமே ஏற்படுத்த அம் அ கிளற வேண்டாம். அது தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். சிறந்த உறவ பராமரிக்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை துணைய வெளியில கூட்டு போங்க. அவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டீங்கன்னா, நாள் முழுக்கவே சந்தோஷமா போக வாய்ப்பா இருக்கும். பிரச்சனைகள் இருக்க வேண்டாம். ஆ ஆ சந்தோஷங்கள் அதிகமா வேண்டாம். நாள் அமைதியா போனாலே உங்களுக்கு நிறைவான நாளா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகமா இருக்கிற மாரி தான் இருக்கு. எதிர்பாராத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பணத்த சாதுரியமாவும், கவனமாவும் கையாள வேண்டியது அவசியமா இருக்கும். நான் பண விஷயத்துல ரொம்பவே ஜாக்கிரதை. ஏன்னா, எதிர்பாராத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ இருக்குதேன்னு செலவு பண்ணிட்டு அப்புறம் கஷ்டப்படாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, சின்னதா மன உளைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கு. பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்ல. மனச ரிலாக்ஸா வச்சுக்கங்க, கூலா வச்சுக்கங்க. கால் வலி இருக்கும், ஓய்வெடுங்க. ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு தூக்கம் தூங்குனாலே போதும், நாள் உங்களுக்கு சாதகமா போக வாய்ப்புண்டு. ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு கலவையான நாளா இருந்தாலும், பலன் உங்க கையில நீங்க நல்ல சாதகமா கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு. சரியா திட்டமிட்டு பயன்படுத்திக்கங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. உங்களுக்கு அ பயம், அ பாதுகாப்பு இல்லாத மனநிலை, ஏகப்பட்ட மன வருத்தங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமா நாள கொண்டு போனீங்கன்னா, அமைதியா, பொறுமையா எந்த ஒரு விஷயத்துக்கும் ரொம்பவே அலட்டிக்காதீங்க. ரொம்பவே குழப்பிக்காதீங்க. பொறுமையாவே இருந்துட்டு நாள கொண்டு போறது நல்லது. உங்ககிட்ட உங்கள நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ண வேண்டிய ஒரு நாளா இருக்கு. 6ஆம் இடத்துல ராகு இருக்காரு. 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காங்க. ஆ 10ஆம் இடத்துல சுக்கிரனும், குருவும் இருக்காங்க. 11ஆம் இடத்துல சூரியனும், புதனும், 12ஆம் இடத்துல சந்திரன், செவ்வாய், கேது. சொல்லிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு சாதகமான நாளா தெரியல. எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், ஆ யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது. செய்ற செயல்கள், காரியங்கள்ல ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்யுங்க. முடிஞ்சா அவசரப்படாம, பொறுமையா திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா நல்லது. உறவுகளுக்குள்ள எந்த ஒரு வாக்குவாதங்கள், விவாதங்கள தவிர்த்துருங்க. பண விஷயத்துல கவனம். வீண் செலவோ, வீண் விரயம் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஆ அதே மாதிரி மனசுல ஏகப்பட்ட குழப்பங்கள் இல்லாம, ஆ தெளிவா கொண்டு போறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா, நாள் உங்களுக்கு அமைதியா போகும். சில சௌகரியங்கள விட்டுக் குடுக்குற மாதிரி இருக்கு. சில கடினமான சூழ்நிலைகள கையாள வேண்டியதும், சமாளிக்க வேண்டியதும் அவசியமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்பிக்கையோடவும், அமைதியாவும், பொறுமையாவும் செயல்பட்டீங்கன்னா, நாள உங்களுக்கு சாதகமா கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாதது கோவமும், பதட்டமும், பயமும். தேவையானது நம்பிக்கையும்,
பொறுமையும் அமைதியும் தேவைப்படுது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட திறமைகளை எல்லாத்தையும் பயன்படுத்தி நாளில் உங்களோட தொழிலை கவனிக்க வேண்டியதாக இருக்கட்டும், வேலைகளை செய்கிறதா இருக்கட்டும், திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பயத்தெல்லாம் கலக்கத்தெல்லாம் ஓரம் வச்சுட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி வேலைகளை செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட தேவையில்லாத ஈகோ காட்டுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அது உறவை பாதிக்காமல் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. பேசும்போது வார்த்தைகளை ரொம்பவே கவனம். கடுமையான வார்த்தைகள் துணையை பாதிக்கிற மாதிரி இருக்குது. அது 2 பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. பிரச்சனைகள் பெருசாகாமல் பார்த்துக்கிறதும் சூழ்நிலைகளை பொறுமையாக கையாள வேண்டியதும் அவசியமாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலவை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பண வரவுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது. பண இழப்போ விரயமோ ஆக வாய்ப்பு இருக்குது. கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம். செலவுகளை குறைக்க வேண்டியது, குறிப்பாக சொல்லணும்னா தேவையில்லாத செலவுகளை தவிர்த்துறது நாளுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இல்லைன்னா அவசர தேவைக்கு பணம் இல்லாமல் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாராக இருக்கும். கால் இல்லைன்னா தொடவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சௌகரியங்களை சில விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. தூக்கம் குறைவாக இருக்கும். மனசை அமைதியாக வச்சுக்கோங்க, ஓய்வெடுங்க. நல்ல ஒரு தூக்கம் தூங்கி ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போக வாய்ப்பு இருக்குது. அதிகமாக அலட்டிக்காமல் நாளை கேஷுவலாக கொண்டு போங்க. எந்த விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காதீங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி, நிறைவான நாள். செய்கிற செயல்கள், காரியங்கள் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். நாளை முழுக்க உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்பாராத மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கும். எதிர்பாராத தனவரவும் இருக்குது. சேமிப்பும் அதிகமாகும். குடும்பத்திலேயே சந்தோஷங்கள் நிறைவாக இருக்கிற நாளாக இருக்குது. உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல சனி பகவான், 9ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவும், 10ஆம் இடத்துல சூரியனும் புதனும், 11ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் கேது இருக்காங்க. இது நாள் முழுக்க உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். செய்கிற செயல்கள், காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றகரமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்ககிட்ட நல்ல ஒரு வலிமையும் உற்சாகமும் இருக்குது. அதை வச்சு நாள் முழுக்க முன்னேற்றம் பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எல்லா விஷயத்திலையும் குறிப்பாக சொல்லணும்னா உறவுகளுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள சந்தோஷம், உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி, சுபகாரியங்களில் முன்னேற்றம், நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாள், குடும்பத்தோடையும் மகிழ்ச்சியான நிறைவான நாளாக தான் இருக்குது. முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். வரவுகள் அதிகமாக இருக்கிறதுனால செலவுகளும் கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நாளை உங்களுக்கு சாதகமாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு எதிர்பாராத தொழிலில் நல்ல ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும், முன்னேற்றங்கள் செய்கிறதுக்கும் நல்லதாக இருக்கும். எதிர்காலத்துக்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களோட வேலைகளை கரெக்டாக திட்டமிடலாம். வேலை விஷயமா சம்பந்தமான முடிவுகளை இன்றைக்கி எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. உங்ககிட்ட இருக்கிற மகிழ்ச்சியும் உற்சாகமும் வேலைகளை நேரத்தோடு முடிப்பீங்க. செய்கிற செயல்களுக்கு நல்ல அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. வளர்ச்சியான நாள், நிறைவான நாளாக தான் இருக்குது. பாதிப்புகள் எதுவும் இல்லை. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு வெளியிடங்களுக்கு போகிறதோட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மூலிமா சந்தோஷங்கள் நல்லா இருக்கும். 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு நெருக்கமோ அந்யூன்யமோ அதிகமாக வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு இனிமையான தருணங்களை அனுபவிக்கவும், பசங்களோட எதிர்காலத்துக்கும் உங்களோட எதிர்காலத்துக்கும் முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. நாளை சிறப்பாக கொண்டு போங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உற்சாகமாக, மகிழ்ச்சியாக, நிறைவாக நாளாக கொண்டு போக வாய்ப்புகள் உண்டு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்கும். எதிர்பாராத தனவரவிற்கு அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட வங்கி கணக்கில் சேமிப்பு உயர்றதை நீங்களே கண்கூடாக அனுபவிக்க முடியும். சந்தோஷங்கள் நிறையும். பண விஷயத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்கவும், எதிர்காலத்துக்கான சேமிப்புகள் செய்யறதுக்கும் உகந்த நாளாக தான் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மகிழ்ச்சியும் உற்சாகமும் காரணமாக ஆரோக்கியத்தில் சிறப்பாகவே இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நாள் உங்களுக்கு பல விதத்தில் சாதகமான விஷயங்கள் இருக்குது. நாளை சரியாக பயன்படுத்திங்க. குறிப்பாக முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதும், முக்கியமான காரியங்கள் செய்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது. சிறப்பான நாளாக தான் இருக்குது. பிரச்சனையே இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தி தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லை. கலக்கங்கள் எதுவும் இல்லை. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் செய்வீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. குடும்பத்தோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. நிறைவாகவும் இருக்கத்தான் வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல சனி பகவான், 9ஆம் இடத்துல
ஆ 8ஆம் இடத்துல சுக்கிரனும், குருவும் இருக்காங்க. 9ஆம் இடத்துல சூரியனும், புதனும், 10ஆம் இடத்துல சந்திரனும், செவ்வாயும் இருக்கிறது. நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான வளர்ச்சிக்கு உண்டான நாளா தான் இருக்கு. ச அ சொல்லப்போனா ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டங்கள் உங்க பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கு. பயணங்கள் இருக்கு. பயணங்கள் மூலியமா நல்ல பலன்கள் உண்டு. ஆன்மீக ஈடுபாடும் மனசுக்கு தெளிவை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. எந்த ஒரு கடினமான சூழ்நிலைகளையும் ஈஸியா கையாளக்கூடிய தைரியமும், உறுதியும் உங்ககிட்ட இருக்கும். நாள் உங்களுக்கு நிறைவா இருக்கு. குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். குடும்பத்தோட மகிழ்ச்சியும் இருக்கு. வேலை தொழில்ல நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கு. லாபங்கள் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. உறவினர்கள் வருகையால குடும்பத்தில சந்தோஷம் இருக்கு. வெளியிடங்களுக்கு போற வாய்ப்பு இருக்கு. அ எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நிறைவான நாளா தான் இருக்கு. மகிழ்ச்சியான விஷயங்கள் நல்லாவே இருக்கும். வீட்ல சுப முகி அ விஷயங்களோ, சுப காரியங்களோ, இல்ல சுப காரியங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்கும். மும்முரமா உங்களோட வேலைகள செஞ்சாலும், நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கும். உங்களோட உழைப்பும், கடின முயற்சியும் உங்களோட நாளுக்கு நல்ல ஒரு உறுதுணையா இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. மகிழ்ச்சியான, நிறைவான நாளா தான் இருக்கு. வேலைகள பெர்ஃபெக்ட்டா செய்யக்கூடிய ஒரு நாளா இருக்கும். தொழில்ல நல்ல ஒரு வளர்ச்சியும், லாபங்களும் அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட நேர்மையான அணுகுமுறை, அது மூலியமா 2 பேருக்குள்ளே நல்ல ஒரு புரிதலும், நெருக்கமும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. நெருக்கமான, இனிமையான தருணங்கள் இருக்கு. 2 பேரும் மனசு விட்டு சில விஷயங்கள பகிர்ந்துக்கிறதும், இனிமையான தருணங்கள அனுபவிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நாள் சிறப்பாவே இருக்கு. பிளான் பண்ணுங்க. மகிழ்ச்சியா இருங்க. குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உற்சாகமும், நிறைவும் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. யா இந்த நாள்ல முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு. சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. எதிர்பாராத தனவரவும் இருக்கத்தான் செய்யும். அது உங்களுக்கு நேத்தே தெரிய வந்திருக்கும். இன்னைக்கு பண வரவு இருக்கும். பணம் கையில நல்லா இருக்கும். சந்தோஷத்துக்காக பணம் செலவு செய்ற மாதிரி இருக்கு. அது திருப்தியை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற தெளிவான சிந்தனைகள், மகிழ்ச்சியான மனநிலை, உற்சாகமும், நம்பிக்கையும் ஆரோக்கியத்த சிறப்பாவே வைத்திருக்கும். குறைபாடு இல்லாத நாள். மகிழ்ச்சியான நாளா அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. காலையிலேயே பிளான் பண்ணுங்க. நல்ல ஒரு மகிழ்ச்சியான இடத்துக்கும், சந்தோஷம் தரக்கூடிய செயல்கள செய்யறதுக்கும் நல்லாவே பிளான் பண்ணலாம். நிறைவான நாளா கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நாள சரியா பயன்படுத்திக்கிறது உங்க கையில இருக்கு. எத பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. உங்களுக்கும் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. மத்தபடி நாள் சுமூகமா தான் போது. பெரிய அளவுல பாதிப்புகள் இல்ல. இருந்தாலும் கொஞ்சம் திடமா மனச தைரியமா வச்சுக்கிட்டு, உறுதியோட நாள கொண்டு போனீங்கன்னா, எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. 3ஆம் இடத்துல ராகு இருக்காங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க, கோவப்படாதீங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும், 7ஆம் இடத்துல சுக்கிரனும், குருவும் இருக்கிறதும், 8ஆம் இடத்துல சூரியனும், புதனும், 9ஆம் இடத்துல சந்திரன், செவ்வாய், கேது இருக்கிறதும் கொஞ்சம் கலக்கங்கள ஏற்படுத்துற மாரி தான் இருக்கு. அதிர்ஷ்டம் கொஞ்சம் குறைவான நாளா இருக்கு. பொறுப்புகள் நிறைஞ்ச நாளா இருக்கு. நாள் முழுக்க கொஞ்சம் உங்களையே நீங்க மந்தமாவும், பாதுகாப்பு இல்லாத உணர்வும் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு சூழ்நிலையும், எந்த ஒரு விஷயத்தையும் லேசா எடுத்துக்கிட்டு போவாதீங்க. நல்ல ஒரு லேசா எடுத்துட்டு போனீங்கன்னா, நல்ல பலன கிடைக்கிற மாதிரி இருக்கும். சீரியஸா எடுக்காதீங்க. பதட்டத்தை ஏற்படுத்திக்காதீங்க. உறவினர்கள் வருகையில சின்ன சின்ன சலசலப்பு ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். பெற்றோரோட ஆதரவு நல்லா இருக்கு. ஆனா கூட பிறந்தவங்க கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள தவிர்த்துருங்க. பசங்களோட பொறுப்புகள் சில செலவுகள ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமா கையாண்டீங்கன்னா, நாள் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு, வேலைகள்லயும், தொழில்லயும் கூடுதலா வேலை செய்ற மாதிரி இருக்கு. அ கொஞ்சம் கவனமா வேலைகள செய்யுங்க. தவறுகள் இல்லாம பார்த்துக்கங்க. உங்களோட திறமைய வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கும். அ வேலை அதிகமா இருந்தாலும், கொஞ்சம் பிளான் பண்ணுங்க. கூட இருக்கிறவங்கள அதிகமா எதிர்பார்க்க வேண்டாம். உங்களோட வேலைகளையும், தொழிலையும் நீங்க கவனிச்சீங்கன்னா போதும். அடுத்தவங்களோட எதிர்பார்ப்பு இல்லாம நாள கொண்டு போறது நல்லதா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுற மாதிரி இருக்கு. பெருசாக்கி சண்டை போடுற மாதிரி இருக்கும். அது உறவ பாதிக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எந்த விஷயத்தையும் சீரியஸா எடுக்காம, கேஷுவலா தொணக்கூட பழகுறதும், நட்பான அணுகுமுறையும் தேவைப்படுது. வெளியில போங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செஞ்சீங்கன்னா, துணையும் கொஞ்சம் திருப்தியா இருக்கிற மாதிரி இருக்கு. அது 2 பேருக்குள்ளயும் கொஞ்சம் அனுநித்திய புரிதலையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். ரொம்ப தான் சந்தோஷங்கள் இல்லனாலும், நிறைவா அமைதியா நாள கொண்டு போறது நல்லது.
பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமா இல்ல. பணம் கம்மியா இருக்கிறதே உங்களுக்கு பதட்டத்த ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. பணம் சம்பாதிக்கிற வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி செலவுகளும் பார்த்தீங்கன்னா, பொறுப்புகள் காரணமா அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. வீட்டு புனரமைப்பு செலவுகள் இருக்கு. குடும்பத்தில பெரியவங்களுக்கான செலவுகளும் இருக்கு. அத தேவையில்லாத செலவுகள்லாம் கட்டுப்படுத்தி, தேவையான செலவுகள முன்னுரிமைப்படுத்தி செய்றது நல்லது. பண விஷயத்தில கவனம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, அப்பாவோட ஆரோக்கியத்தில சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான பணம் செலவு செய்ற மாதிரி இருக்கு. உங்களுக்கு பதட்டத்தினால முதுகு வலி, உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஓய்வெடுங்க. மனச ரிலாக்ஸா வச்சுக்கங்க. நாள கொண்டு போறது அமைதியா இருக்கும். கேஷுவலா இருங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. உங்களுக்கு ஆ பயம், தேவையில்லாத கலக்கம், தேவையில்லாத மனசுல குழப்பங்கள் நெறைய இருக்கிற நாளா இருக்கு. 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால, குடும்பத்துக்குள்ள வாக்குவாதங்கள், விவாதங்கள், எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஒதுங்கி போயிடுறது நல்லது. 3ஆம் இடத்துல சனி பகவான், கோவப்படாதீங்க, அனுசரிச்சு போங்க. 6ஆம் இடத்துல சுக்கிரனும், குருவும் சந்தோஷத்த குடுத்தாலும், வீண் விரயங்கள ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். 7ஆம் இடத்துல சூரியனும், புதனும், 8ஆம் இடத்துல சந்திரன், செவ்வாயும், கேதுவும் பய உணர்வு, பயம், பயம், பயம் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நாள பிளான் பண்ணுங்க. சரியா கொண்டு போறதுக்கு தன்னம்பிக்கையும், உறுதியும் அவசியமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்பிக்கை அவநம்பிக்கை இல்லாமயும், எதிர்மறை எண்ணங்களையும் தவிர்த்துட்டு நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. உங்களோட லட்சியங்களையோ, உங்களோட விருப்பங்களையோ அடையறதுக்கு கொஞ்சம் தாமதம் இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்காம இருக்கிறது நல்லது. உறவினர்கள் வருகையால பிரச்சனைகள் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். தொண மூலியமா உறவினர்களோட கொஞ்சம் ஆதரவு இருக்கு. கூட பிறந்தவங்களோட ஆதரவும், பெற்றோரோட ஆதரவும் இல்லாம மனசுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கிற மாதிரி இருக்கு. நண்பர்கள் கூட ஆலோசனை கேட்கறதும், பெரிய மனிதர்களோட ஆலோசனை கேட்டும் இன்னைக்கு நாள கொண்டு போறது நல்லதா இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு, தொழில்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளையோ, தொழிலையோ திட்டமிட்டு திறமையோட செய்ய வேண்டியது அவசியம். உங்களுக்கு வேலை பளு அதிகமா தான் இருக்கு. அலைச்சல் அதிகமா தான் இருக்கும். இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் சுமக்காம, பிளான் பண்ணி கொஞ்சம் செஞ்சீங்கன்னா, நாள கொஞ்சம் சாதகமா கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு மு உறவுல அமைதியா இருக்க வேண்டியது அவசியம். அ முடிஞ்சா தொணைய வெளியில கூட்டு போங்க. அவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு முற்படுறது நல்லது. அது மூலியமா 2 பேருக்குள்ளயும் கொஞ்சம் மனசு விட்டு பேசிக்கிறதும், நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள அவங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லுங்க. உங்களோட மன வருத்தங்களையும், கவலைகளையும் புரிதலோட சொன்னீங்கன்னா நல்லது இருக்கும். நீங்க ஒண்ணு நெனைக்க, அவங்க ஒண்ணு நெனைக்க தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதனால சூழ்நிலைகள் சாதகமா இல்லாம போக வாய்ப்புகள் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணத்த கவனம். முதல்லயே சொல்லிடுறேன். கண்டிப்பா பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பயணத்தின் போது பணத்த பத்திரமா வச்சுக்கங்க. ஆ அதே மாதிரி செலவு செய்யும்போதும், பணத்த கையாளும்போதும் கவனமா இருக்கிறது நல்லது. வீண் இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. தேவையில்லாத மன வருத்தங்கள் இல்லாம பார்த்துக்கங்க. பணத்த சேமிக்கலனாலும் பரவால்ல, செலவுகள கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. உங்களோட மன உளைச்சலும், மனசுல இருக்க குழப்பங்களும், பதட்டமும் ஆரோக்கியத்தில பிரஷர் ஏத்துற மாதிரி இருக்கு. தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில கவனமா இருக்க வேண்டியது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸா இருங்க, கூலா இருங்க. தேவைப்பட்டா சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. அவசியம் ஓய்வு தேவைப்படுற நாளா தான் இன்னைக்கு இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. உங்களுக்கு அ நல்ல ஒரு சுறுசுறுப்பாவும், மகிழ்ச்சியாவும் இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. ராசியிலேயே ராகு இருக்கிறனால பல விஷயங்கள செய்வீங்க. பல விஷயங்கள யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இங்க ஓடுறது, அங்க ஓடுறது. நல்ல ஒரு வேகமும், விவேகமும் இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும். 2ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் இடத்துல சுக்கிரனும், குருவும், 6ஆம் இடத்துல சூரியனும், புதனும், 7ஆம் இடத்துல சந்திரன், செவ்வாய், கேது. நல்ல ஒரு சாதகமான பலன்கள், முன்னேற்றமான விஷயங்கள் எல்லாமே அனுகூலமான நாளா தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உங்களோட வேகத்துக்கும், விவேகத்துக்கும் இந்த நாள் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சாதகமா தான் இருக்கு. நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளா இருக்கும். உங்களோட விருப்பங்கள நிறைவேத்திக்குவீங்க. என்ன ஒரு எவ்வளோதான் வேலைகள் செய்ய வேண்டிய காரியங்கள் இருந்தாலும், உங்ககிட்ட இருக்கிற சுறுசுறுப்பு உங்கள எல்லா விஷயத்தையும் சாதகமா முடிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். மனசும், புத்தியும் தெளிவா இருக்கு. முக்கியமான முடிவுகளும், எதிர்கால வளர்ச்சிக்கு உண்டான முடிவுகளும் எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கும். வீட்டுக்குள்ள சுப காரியங்களான பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரா மாதிரி இருக்கு. உறவினர்கள் வருகையும் சரி,
பசங்களாலேயும் சரி, துணைவியோட உறவினர்கள் மூலியமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. மனசுக்கு நிறைவான நாள். செய்ற செயல்கள் எல்லாமே நல்ல ஒரு பின்விளைவுகளும், அ நல்ல ஒரு அனுகூலமான பலன்களையும் குடுக்கறதே உங்களுக்கு, உங்களுக்கே நாள திருப்தியா கொண்டு போற மாதிரி இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நாளா தான் இருக்கு. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தொழில பொறுத்தளவுக்கு வேலையில நல்ல ஒரு தொழில்லயும் சரி, வேலையிலயும் சரி திருப்தியா இருக்கிற மாதிரி இருக்கு. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. உங்க வேலைகள தொழிலையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியா செய்வீங்க. நல்ல ஒரு பாராட்டுதலும், பேரும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. எதிர்கால முன்னேற்றத்துக்கு இந்த நாள் ரொம்பவே உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட குறிப்பா சொல்லணும்னா, நல்ல புரிதல் இருக்கிற மாதிரி இருக்கு. தொணக்கூட சகஜமா பேசி பழகுவீங்க. பல விஷயங்கள ஷேர் பண்ணிக்குவீங்க. இனிமையான தருணங்கள அ அனுபவிக்கவும், எதிர்கால வளர்ச்சிக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கும் இந்த நாள் உதவியாவே இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுனால, துணைக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியும், சந்தோஷமும் ரெட்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. அதன் மூலியமாவே நாள் முழுக்க சாதகமாவும், சந்தோஷங்களும் நிறைவான நாளா தான் இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் சீரா இருக்கு. வரவு, சேமிப்பு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கு. மகிழ்ச்சியா இருப்பீங்க. செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கு. சந்தோஷத்துக்கான செலவுகள்ங்கிறனால எந்த ஒரு கவலையும் இல்ல. சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கறனால, பயனுள்ள வகையில சேமிக்கவும், எதிர்கால முதலீட்டுக்கு அவசியமா பங்கு கொள்றதும் நல்லதா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, உங்க மனசுல நல்ல ஒரு அமைதி, தெளிவு இருக்கு. ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளா தான் ஆ கும்பராசிக்கு இருக்கு. நாள திருப்தியா பிளான் பண்ணுங்க. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க. வாய்ப்ப மிஸ் பண்ணீங்கன்னா, எதையோ ஒரு பெருசா இழந்தா மாதிரி ஆகும். கண்டிப்பா இந்த நாள உங்களோட நாளா ஆக்குங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடைசி ராசி மீன ராசி. உங்களுக்கும் சரி, நல்ல ஒரு சுறுசுறுப்பும், மகிழ்ச்சியும் காலையில இருந்தே இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தோடையும் சரி, நண்பர்களோடையும் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட ராசியிலேயே சனி பகவான் இருக்காரு. கொஞ்சம் மந்தமா, அதாவது சோம்பேறித்தனம் இருந்தாலும் உற்சாகமா தான் இருப்பீங்க. 4ஆம் இடத்துல செவ்வாயும், ஆ குருவும், 4ஆம் இடத்துல சுக்கிரனும், குருவும், 5ஆம் இடத்துல சூரியனும், புதனும், 6ஆம் இடத்துல சந்திரன், செவ்வாய், கேது, 12ஆம் இடத்துல ராகு. பயணங்கள் இருக்கு. நல்ல ஒரு நாள் முழுக்க மகிழ்ச்சியா, ஜாலியா கொண்டாடக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. பல உற்சாகமான தருணங்கள் இருக்கு. நீங்க சந்திக்கிற அ எல்லா விஷயமும் நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளா இருக்கலாம். புதிய நண்பர்கள ச அ சே ஏற்படுத்தவும், அதே மாதிரி நீங்க செய்ற செயல்கள் எல்லாமே திட்டமிட்டு செய்றதுனாலயும், உங்களோட முயற்சிகள், செயல்கள், காரியங்கள் எல்லாமே வெற்றி பெற மாதிரி இருக்கு. குடும்பத்தில மகிழ்ச்சி நிறைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தோட வெளியில டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. உறவினர்கள் வருகையில சந்தோஷமோ, இல்லன்னா விருந்து விசேஷங்கள்ல கலந்துக்கிறதுனாலயும், நல்ல ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள் நல்லாவே இருக்கு. நிறைவான நாளா இருக்கு. பிரச்சனை இல்லாத நாளா இருக்கு. சில முக்கியமான முடிவுகளை இந்த நாள்ல எடுக்கலாம். எதிர்பாராத தனவரவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துற மாரி தான் இருக்கு. சுபகாரிய முயற்சிகளையும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய நாளா இருக்கும். தொழில பொறுத்தளவுக்கு தொழில்ல நல்ல ஒரு அங்கீகாரமும், பெயரும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. உங்களோட வேலைகளையும், தொழிலையும் திருப்தியா செய்ற மாதிரி இருக்கு. மனநிறைவான நாளா இருக்கும். தொழில்ல எதிர்பாராத தனவரவு, லாபம் இருக்கறனால, தொழில்ல வளர்ச்சிக்காக சில முக்கியமான முடிவுகள எடுக்கிறதும், புதிய யுக்திகள கையாண்டு நல்ல லாபம் பெறவும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள தனக்கூட நல்ல ஒரு அன்பு, பாசம் பகிர்ந்துக்கிற நாளா இருக்கும். 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு பரஸ்பர புரிதல் ஏற்படுத்தவும், ஆ இனிமையான தருணங்கள அனுபவிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. ஒண்ணா வெளியில போறதுனால சந்தோஷங்கள் நிறைவா இருக்கும். துணையும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமா இருக்கும். பல முக்கியமான விஷயங்களுக்கான முடிவுகள எடுக்கிறதுக்கு உகந்த நாளா தான் இருக்கு. நாள் உங்களுக்கு பல வகையில சாதகமா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பண வரவு சிறப்பாவே இருக்கும். ஆ கணிசமான தொகையை சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி செலவுகளும் பார்த்தீங்கன்னா, பயனுள்ள விஷயங்கள், பயனுள்ள செலவுகள், சந்தோஷத்துக்கான செலவுகள், சேமிப்புக்கான செலவுகள்ங்கிறனால நிறைவான நாளா இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. கவலைப்பட வேண்டிய அவசியமே உங்களுக்கு கிடையாது. அ நல்ல ஒரு திட்டமிட்டு சேமிக்கிறது நல்ல ஒரு பயனை தரும். உங்களோட வங்கி இருப்பு அதிகமாகுறதும் கண்கூடா தெரியும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பாவே இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலும், உற்சாகமும் ஆரோக்கியத்த சிறப்பாவே வச்சிருக்கிற உதவியா இருக்கும். எந்த ஒரு கவலையும் இல்ல. மீன ராசிக்கு அடுத்த 4 நாள் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. இப்பவே பிளான் பண்ணி மகிழ்ச்சியா, உற்சாகமா கொண்டு போறது நல்லது. எந்த கவலையும் வேண்டாம்.
அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வர வர வீடியோஸ் பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் உங்களுக்கு லைவ் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிட்டு லைவ்ல வர முயற்சி பண்ணுங்க. லிங்க் உங்களுக்கு நான் நாளைக்கு வீடியோல போடுறேன். அத ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்கும் போடுறதுக்கு நாளைக்கு காலையில போட்டு வைக்கிறேன். அத பயன்படுத்திக்கிட்டு லைவ்ல மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணுங்க. உங்களோட எதிர்காலம், அதாவது சில செவ்வாயோட பெயர்ச்சி மட்டும் கிடையாது. இது ராகு, கேது பிடியிலிருந்து செவ்வாய் வெளிப்படுறதுனால பல ஆதாயங்கள் தர விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய ராசிக்கு இருக்கு. அதை இன்னைக்கு நேத்து லைவ்லயே தெளிவா சொல்லியிருக்கேன். இன்னைக்கும் லைவ் இருக்கு. வந்து பலன் அடையிறது உங்க கையில இருக்கு. உங்களோட ஆதரவும் எப்பவுமே எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.